நம்ம இந்த 10th சோஷியல் சயின்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்கா படிச்சு வச்சிருங்கப்பா. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன். தமிழ் மீடியம் ஆனது இன்னும் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின் மேட்டர்ப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கொஸ்டின் சொல்லிட்டு 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மொத்தமாகவே சேர்த்து ஒரு 30 கொஸ்டின் 20 கொஸ்டின் இருக்க மாதிரி கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குப்பா, ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க சொன்ன வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 12 2 மார்க்ஸில் வந்து வாட் வேர் த 3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். ஸோ உங்கள் புக் எடுத்து தயவு செஞ்சு எல்லாம் மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிப்பா. ஏன்னா கம்பல்சரி இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 100% அப்படியே வந்துடும் சரிங்களா. எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ நல்லா பார்த்து வச்சிங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வாட் யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர். தேர்ட் ஒன் லிஸ்ட் அவுட் எனி 2 காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபஸ்ட் வேர்ல்டு. ஸோ 5 மார்க் அண்ட் 8 மார்க் ரெண்டு கலந்த மாதிரி தான் இருக்குது, செக் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார். நெக்ஸ்ட் எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வாட் யூ நோ ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இந்தோ சைனா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஃபைன் டாலர் இம்பெரலிசம். இந்த கொஸ்டினில் அந்த கொஸ்டின் பேப்பரே இல்லைப்பா, மடக்கி அவ்வளோ தடவை கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷனலிஸ்ட் பொலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட் யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வாட் யூ நோ ஆஃப் பெவரேஜ் ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF. வெரி 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 இம்பார்ட்டன்ட்ப்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இது ஸ்கிப் பண்ண நல்லா படிச்சு வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் யூனிட் 4 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ நோ ஆஃப் பேக் தட் பேக்ட். நெக்ஸ்ட்டு வாட் வாஸ் மார்ஷல் பிளான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ கம்பல்சரி படிங்க, எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மேயோ சங் இன் மேக்கிங் சைனா ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. நெக்ஸ்ட் யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் ரணதேஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் ரிஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் ரைட் ஏ நோட் ஆன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். வெரி 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 இம்பார்ட்டன்ட்ப்பா இது. ஸோ இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century. அதே மாதிரி 19th century ரைட் இன் எஸ்ஏ ஆன் த ரோல் பிளேட் பை 19th century ரிஃபார்மர்ஸ் டுவர்ட்ஸ் த காஸ் ஆஃப் உமன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் 8 மார்க்ஸோடு இந்த கொஸ்டின் வந்து கேட்கப்படுகிறது. ஸோ நல்லா படிச்சு வச்சுருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வாட் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பேட்டில் ஆஃப் காலக்காடு. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின் இது இருக்குது. நெக்ஸ்ட் ஹைலைட் த எசன்ஸ் ஆஃப் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. ஓகேங்களா. ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால்ட் இன் 1806. மோஸ்ட் ரிப்பீட்டடிவ் கொஸ்டின்ஸ், கம்பல்சரி படிங்க. அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்ஐ ஆஃப் த ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் அகேன்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு 8 மார்க்ஸ்லேயும் அடிக்கடி கேட்குறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயே வருது. ஸோ நல்லா படிச்சு வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 7 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். கம்பல்சரி படிச்சு வச்சுருங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பசங்க பார்க்க வேண்டியது இந்த சாப்டர்லலாம் நம்ம இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோமா அப்படின்னு டிக் பண்ணே வாங்க. தெரியலனா போய் உரண்டியாக படிச்சிருங்க. ஏன்னா 100% பப்ளிக் எக்ஸாமில் இந்த 2 மார்க்கை தாண்டி வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதனால் இதில் இருக்கிறது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 5 மார்க்ஸில் டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857. ஸோ இந்த சாப்டர்லேருந்து 5 மார்க்கில் அடிக்கடிக்கு இந்த கொஸ்டின் தான் வருது. ஸோ அதே மாதிரி 8 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவால்ட் ஆஃப் 1857 கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆன் த கிலாஃபத் மூமெண்ட். நெக்ஸ்ட் வை டிட் காந்தி வித்ரா த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் த பூனா பேக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமின் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு ஏ மாஸ் லீடர். நெக்ஸ்ட் யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாடரேட்ஸ். அப்புறம் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அனி பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நெக்ஸ்ட் 5 மார்க்கில் வந்து டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்வதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ அதே யூனிட் 10 பொறுத்து 2 மார்க்ஸில் ரைட் ஏ நோட் ஆன் தமிழ் ரெனசன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் ஏ ஃபெமினிஸ்ட். ஸோ இது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுருங்கப்பா. அதே மாதிரி இந்த எஸ்டிமேட் பெரியார் ஈவியாஸ் டெசிசிவ் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டபுள் ஸ்டார் போட்டு வச்சு கம்பல்சரி படிக்கணும். கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க, கம்பல்சரி படிச்சிருங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் எனி 3 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் சிவிக்ஸ். ஸோ சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஏ கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஏ ரிட். அப்புறம் வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட் 5 மார்க்கில் வந்து எக்ஸ்பிளைன் த salient features ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ படித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் மென்ஷன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்புறம் டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்த 2 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மணி பில். ஸோ மணி பில்னா என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. சரிங்களா? ஸோ டபுள் சார் போட்டு வச்சிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் எனி 3 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் மோஸ்ட்டாக எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்த 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட்டு. அப்புறம் 5 மார்க்ஸ் வந்து கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சசீல். அப்புறம் லிஸ்ட் அவுட் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க்கு. டிஃப்ரென்ஷியேட் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. அதாவது 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ டீட்டெயில் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். அப்புறம் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஜேஐஎம்னு கேட்பாங்க. அப்புறம் மென்ஷன் இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. அந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நல்லா படித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் எனி 5 குளோபல் குரூப்பிங்ஸ் இன் விச் இந்தியா இஸ் ஏ மெம்பர். ஓகேங்களா? அப்புறம் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் ஓபேக் மிஷின்ஸ் அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் அதர் கண்ட்ரி. ஸோ இது சம்டைம்ஸ் யாராவது கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதனால் ஜஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ப்பா. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 2 மார்க்ஸில் டிஃபைன் நேஷனல் இன்கம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்புறம் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஜிஎன்பின்னு என்ன ஜிஎன்ஹெச், அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐன்னு என்ன அப்படின்னு பார்த்து வச்சிங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ். அதுக்கப்புறம் ரைட் எனி 5 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். வெரி மஸ்ட் படிக்கக்கூடிய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா. மேக்ஸிமம் முடிஞ்சு வச்சுன்னு படிச்சிருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன். அப்புறம் ரைட் எனி 2 பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஓகேங்களா? 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. அப்புறம் ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஓகேங்களா? ஸோ இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு சாப்டர்லேருந்துமே அதிகபட்சமாகவே 1லேருந்து 2 கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO. அப்புறம் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரிவல்யூஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரைட் சம் நேம் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அப்புறம் வாட் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் 4 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூனிட் 4 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஷார்ட் நோட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. அப்புறம் ரைட் எனி 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வாட் இஸ் டேக்ஸ் எவேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4th வந்து வாட் இஸ் மீன் பை பிளாக் மணி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. கம்பல்சரி படிக்கக்கூடிய கொஸ்டின், நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா. மறுபடியும் சொல்லுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்த 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கரண்ட்லி இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை என்டர்பிரினர். நெக்ஸ்ட் மென்ஷன் எனி 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ 5 மார்க்கை பொறுத்த நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் என்டர்பிரினர். அப்புறம் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IST. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டெக்கன் பிளாட்டியூ. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அப்புறம் கிவ் 2ல யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் வாட் ஆர் த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. அப்புறம் வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். அப்புறம் 5 மார்க்கில் வந்து டிஸ்கிரைப் தி ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டுறானுங்க. ஸோ கம்பல்சரி படிச்சிருங்க. இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டு. அப்புறம் யூனிட் 3 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் சாயில். அப்புறம் ரைட் ஏ பிரீஃப் நோட் ஆன் த categories of fisheries in India. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் state any 5 types of soil in India and explain the characteristics and distribution of soil. ஓகேங்களா? யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் state the uses of manganese. அப்புறம் what is natural gas. அதுக்கப்புறம் மென்ஷன் த மேஜர் ஏரியாஸ் ஆஃப் ஜூட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் ரைட் ஏ நோட் ஆன் பைப்லைன் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா. ஸோ இது கொஞ்சம் ரேராக தான் கேட்பாங்க 2 மார்க்கில். ஸோ ஜஸ்ட் என்னென்ன அப்படி பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் த மெரிட்ஸ் ஆஃப் ரோட் வேஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் டிஃபைன் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகே, டொமஸ்டிக் ட்ரேடு இன்டர்நேஷனல் ட்ரேட் ரெண்டு இருக்கும். அது நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அர்பனைசேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தெரி, அப்புறம் டிஃபைன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனாக என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஹவ் இஸ் கோஸ்டல் பிளைன் இஸ் ஃபார்ம்டு. ஓகேங்களா. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் டேக்கன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சைக்ளோன். ஸோ அது எப்படி சேனல் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் ஒய் கோயம்புத்தூர் இஸ் கால்ட் த மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட்பா. ஸோ எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சு வச்சுருக்கீங்க. அப்புறம் வாட் இஸ் MRTS. அப்புறம் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பிரிங் அவுட் த மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் இதில் மேக்ஸிமம் கவர் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்ம பசங்க மேக்ஸிமம் படிக்கிறீங்க அப்படின்னாலே 100% உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு 80 to 90% ஆஃப் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. ஏன்னா மோஸ்ட் ரிப்பீட்டடிவ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சேர்த்து இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் அதிகபட்சம் 1-2 தான் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் என்னென்ன இருக்குது, ரீசன்ஸ் என்னென்ன இருக்குது, மேப் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அடுத்ததில் தொடர்ந்து போடுறப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ண குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.